ச்சீ! நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? அப்படிங்கிற மாரி வந்து இப்ப தங்கமயிலுடைய அப்பாவுக்கு ஒரு பெரிய அதிரடியான ஆப்பு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி தான் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ, இப்போ வந்து பழனிவேல ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வந்து கடையில வந்து பார்த்தா, "என்ன கல்லால கை வைக்கிற? நான் உட்காந்துருக்கேன்ல கல்லால" அப்படின்னு திமிரா பேசுறது. ஆள் இல்லாதபோது வேற மாரி பேசுறது. அப்படின்னு எல்லாம் பண்ணி பழனி மேல ஒரு வெறுப்ப பாண்டியனுக்கு உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்க. தங்கமயிலும், தங்கமயிலுடைய அப்பாவும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, தங்கமயிலுக்கு ஆனா ஒரு பக்கம் வந்து பீதி அதிகமாயிட்டே இருக்கு. என்ன பண்றது? ஏது பண்றது? நம்ம அப்பா வேற ஓவரா பண்ணிட்டுருக்காரு. இதுல அவர் நல்லவரா இருந்து ஓவரா பண்ணா பரவால்ல. இவர் பண்றது எல்லாமே திருட்டுத்தனம் தான். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, இப்பதான் வந்து தங்கமயிலோட அப்பா என்ன சொல்றாருன்னா வந்து, அப்புறமா என்ன நடக்குது வீட்ல? அப்படின்னு வந்து கேட்க, இல்ல வீட்ல வந்து இப்ப பழனிவேலுக்கு சித்தப்பாக்கு, அவருக்கு வந்து இப்ப உடனே வந்து சீர்லாம் தராங்க. இப்பதான் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சுச்சு. அவருக்காக வந்து சுகன்யாவோட அப்பா, அம்மாலாம் வந்தாங்க. வந்து ட்ரெஸ் எல்லாம் குடுத்து எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு பண்றாங்க. எனக்கு மட்டும் தான் யாருமே எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து, "அதுக்கு என்னம்மா பண்ணிட்டா போச்சே. நீ எனக்கு கொஞ்சம் பணத்த மட்டும் ஏற்பாடு பண்ணு. நாங்க உனக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம்." அப்படின்னா, "ஓ! நானே பணத்த ஏற்பாடு பண்ணி உங்க கையில குடுப்பனாம்மா, நீங்க வாங்கிட்டு வந்து குடுப்பீங்களா?" அப்படின்னு வந்து இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கேட்டுட்டு இருக்கும் பொழுது தான் வந்து ஒரு ஆள் உள்ளார வராரு. உள்ளார வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, பாண்டியன் இருக்காரா? பாண்டியன்ட்ட நான் பணம் குடுக்கணும். ஒரு ரூ. 10,000 அவருக்கு தர வேண்டியது இருக்கு." அப்படின்னு வந்து பேச, "நான் அவரோட சம்பந்தி தான். என்ட்ட குடுங்க. நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு ரூ. 10,000 கையில வாங்கிக்கிறாரு அவரு. ஸோ ரூ. 10,000 கையில வாங்குனோனே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, என்னடா இது ரூ. 10,000 கையில வாங்குறாரே அப்பான்னு சொல்லிட்டு ஒரு தங்கமயில் பார்த்தா, ஆண்டவன் பாரும்மா எவ்வளோ நல்லவனா இருக்கான். கடைசியில வந்து உனக்கு சீர் செய்யணும். எப்படி பணம் வரப்போகுதுன்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். பணத்த கையில வந்து குடுத்துட்டு போயிட்டானே! அப்படின்னு வந்து சொல்ல, அட கடவுளே! அது ஐயோ! அது மாமாவோட காசு பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் ஆவாதும்மா. அதெல்லாம் ஆனம்போது பார்த்துக்கலாம். இப்ப என்ன அவர் குடுத்தாருங்க அது தெரியவா போகுது. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ வரவு செலவு இருக்குது. எல்லா வரவு செலவையும் ஞாபகத்துல வச்சிருக்க போறாங்களா? அன்னைக்கெல்லாம் பார்த்தா 30,000 40,000ன்னு பேசுறாங்க. 10,000லாம் ஒரு விஷயமாம்மா அப்படின்னு வந்து பேச, தங்கமயில் ஒரு மாரி அதிர்ச்சி ஆகுறாங்க. வேணாம்ப்பா இந்த மாரி ஏதாச்சும் ஒரு சிக்கல் என்ன சிக்க வச்சிராதப்பா அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது. அப்பாவ நம்புமா அப்படிங்கிற மாரி எடுத்து பாக்கெட்ல பணத்த தூக்கி போட்டு கிளம்பிர்றாரு. பணம் தூக்கி போட்டு கிளம்புறது மட்டும் இல்லாம, வீட்டுக்கே வந்து சீர் செய்றதுக்காக கிளம்பி வந்து அப்படியே ஜாலியா வந்து உடனே பூ என்ன, பட்டு சாரி என்னன்னு எல்லாத்தையும் எடுத்து குடுக்க, குடுத்து இந்த பக்கம் வந்து இவருக்கும் வந்து வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்கி குடுக்க, சரவணன் வெறுப்போடயே வாங்கிக்கிறாரு. எல்லாத்தையும் வாங்கி முடிச்சு, பணத்தெல்லாம் செலவழிச்சுட்டு தாம் தூம்னு முடிச்சதுக்கப்புறமா தான் கடைக்கு அடுத்து திருப்பி வரும்பொழுது, இப்ப அந்த கடையில வந்து அந்த கணக்குல ரூ. 10,000 குறையுது. குறையும் பொழுது உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, பாண்டியன் அந்த ஆளுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "ஏண்ணே பணம் குடுக்கணும் ரூ. 10,000 நானே கேட்க வேணாம், நீங்களே குடுத்துருவீங்கன்னு பார்த்தா, நீங்க குடுக்காம இருக்கீங்களே, என்னண்ணே?" அப்படிங்கும்போது, "கடைக்கு வந்தேனேப்பா, அன்னைக்கு கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்தபோது தான் வந்து குடுத்தனேப்பா. உங்க வீட்ல வந்து ஆள் உட்காந்துருந்தாங்க. உட்காந்தோனே வாங்கி உள்ள ஒரு போட்டாங்களே." அப்படின்ன உடனே வந்து, யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் யோசிக்க, டக்குன்னு வந்து தங்கமயில் இத யோசிச்சு, "என்ன பணம் இதுக்கு யாராவது வந்து குடுத்தாங்களாம்மா மயிலு?" அப்படின்னு வந்து இப்ப பாண்டியன் கேட்கும்பொழுது, கரெக்ட்டா அப்பன்னு பார்த்து செந்திலும், இந்த பக்கம் பழனிவேலும் டெலிவரி குடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. "பழனிவேல் சித்தப்பாட்ட தான் குடுத்தாங்க." அப்படின்னு தங்கமயில் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாரி முகத்த வச்சுக்கிட்டோனே, இது கூட தெரியாம வந்து அப்படியே பாவமா வந்து பழனிவேல் ஜாலியா கிளம்பி மேல வந்துட்டு இருக்காரு. ஸோ மேல வந்து அவர் உள்ளார நுழையும் பொழுதே வந்து, "டேய் அந்த 10,000 எங்கடா?" அப்படின்னு கேட்க, "எந்த 10,000 மச்சான்?" அப்படின்னா, "எந்த 10,000மா? அன்னைக்கு அந்த அண்ணன் வந்து 10,000 குடுத்துட்டு போனாராமே, உன்ட்ட தானே குடுத்துருக்காரு. எங்க அந்த காசு?" அப்படின்னு வந்து கேட்க, மச்சான் என்ட்டலாம் யாரும் பணம் குடுக்கல. நான் கல்லாலேருந்து வாரம் ஃபுல்லா உட்காரவே இல்லையே." அப்படின்னு வந்து கேட்டோனே, "ஓ! இப்ப புரியுதுடா. இப்ப நல்லா புரியுது." அப்படின்னா, "என்ன நல்லா புரியுது?" இல்ல, உங்க அக்காவுக்கு திடீர்னு பாசத்தோட பை நெறைய அப்படியே வந்து இந்த பக்கம் துணி, அப்புறம் ராஜிக்கு துணி, அப்புறம் வந்து பூ, பழம்ன்னு எல்லாம் நீ வாங்கிட்டு வந்தியே! வாங்கிட்டு வந்தம்போதே நெனச்சேன், இவன் கையில எங்கடா பணம் வந்துச்சு? நம்ம எதுவும் குடுக்கலையே! அப்படின்ட்டு. ஒரு வேள உங்க அண்ணனுங்க குடுத்துருப்பானுங்க போல, இல்ல உங்க அம்மா குடுத்துருப்பாங்க போல, அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம கடைக்கு வந்து ரூ. 10,000 ஒருத்தர் பணத்த குடுத்து போனா, அந்த பணத்த கொண்டு போய் கடைசியில ஜாமான்லாம் வாங்கிட்டு, கடைசியில ஏதோ ரொம்ப நல்லவனாட்டம் அப்படியே எமோஷனல் ஆயி அக்காவும், தம்பியும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்னடா பொழப்பு இதெல்லாம்? டேய் சொல்ல வேண்டியதானடா! சொன்னானா சரி மாமா, மச்சான் நான் இப்ப சீர் செய்யணும். அக்காவுக்குன்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் பணம் குடுக்க போறேன். எதுக்கு 10,000 எடுத்துட்டு போணும்? அதுக்குன்னு 10,000 வேற ஆச்சா அதுக்கு? அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போதே வந்து ஷாக் ஆயிடுறாரு பழனிவேலு. ஐயோ! மச்சான் நான் அந்த மாரிலாம் வந்து பண்ணல மச்சான். 10,000 நான் என் கையில இருந்த காச போட்டு வாங்குனேன் அப்படின்னா, உன் கையில எதுக்குடா அவ்வளோ காசு? அப்படின்னா, கையில இருந்த நகைய வச்சுட்டேன் மச்சான் அப்படின்னா, டேய் கத விடாதடா. ஒரு பொய்ய மறைக்க 9 பொய்யுங்கிறத பண்ணாத. நீ தான் வாங்குனன்னு எனக்கு தெரியும். பணத்த வாங்கியிருக்க. அன்னைக்கு என்னன்னா கல்லால பணத்த எடுத்திருக்க. உனக்கு தனியா செலவு வருது அப்படின்னா வந்து செலவு வருதுன்னு சொல்லி பழகுடா. சும்மா திருடாத கடையிலேருந்து. நம்ம கடையிலேருந்து திருடுற பழக்கம். இதில அவர் ரூ. 10,000 குடுத்துருக்காரு. நான் அவர்ட்ட வேற கோவப்பட்டு வேற பேசிட்டேன். 10,000 நீங்க குடுக்கல நீங்க அப்படின்னு பேசிட்டேன்.
அப்படின்னு பேசிட்டு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா அவனுக்கு அப்படின்னு கேட்டே இருக்கும்போது மச்சான் நான் நிஜமாக எடுக்கல அப்படின்னா முதல்ல இந்த இடத்த விட்டு போடா முதல்ல அப்படிங்கும்போது மச்சான் நான் இடத்த விட்டுலாம் போக முடியாது நான் நிஜமாக எடுக்கலன்னு சொல்கிறேன்ல நான் எந்த பணத்தையும் வாங்கலை நான் இருக்கும்போது யாரும் எதையும் கொடுக்கல அப்படின்னு வந்து இவர் பேசினோடனே வந்து கடுப்பாயிடுறாரு பாண்டியன் டே என்னடா அப்படின்னு கையை ஊங்கி பலார்னு அறைய போக டக்குன்னு சரவணன் உள்ளே வந்துடுறாரு அப்பா 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 பாவப்பா மாமாப்பா அப்படின்னா வந்து என்னடா அவன் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கான் போடா போது அவன் என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க போடா அந்த பக்கம் அப்படிங்க உடனே வந்து இப்போ தரன்னு வந்து இப்போ சரவணன் பழனி வேலை இழுத்துட்டு அந்த பக்கம் போகிறார் போயிட்டு விடுமச்சான் விடுமாமா டேய் போதுண்டா மாப்பிள்ள போதும் எனக்கு நம்ம பட்டதெல்லாம் போதும் நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டேன் இல்லாத திருட்டு பழி அங்கே அந்த சம்மந்தியும் சாரி உன் மாமனாரும் உன் ஒய்ஃபும் வந்ததுக்கப்புறமா எனக்கு ஏற்கனவே வந்து ஒரே அவமானத்துக்கு மேலே அவமானமாக தான் இருக்குது நானும் ஒவ்வொரு தடையும் சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் எங்கள் அக்காவுக்கு நான் ஆசையாக வாங்கி கொடுத்தேன் 10,000 ரூபாயை யாரோ கொடுத்தாங்க காசு சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு எனக்கு என்ன ஆச்சு நான் எப்படி செலவு பண்ணேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ மாணிக்கம் வந்துடுறாரு மாணிக்கம் எப்பவும் போல் லேட்டாக வர்றாரு சாரி சம்மந்தி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு உள்ளார வந்துட்டு வருது என்ன கூட்டமே இல்லை ஆளுங்களே வரல நேற்று தான் வந்தாங்க தீபாவளி முடிஞ்சிருச்சோ அதான் ஆளுங்களாம் வரல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சரவணனுக்கு இதெல்லாம் வந்து அவங்க மாமனார் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சு அங்கே கிளம்பி வர்றாரு இது அவர்கிட்டே கேட்டலாம் அப்படின்னு அது கேட்டு எல்லாம் அந்த ஆளால் தான் இருக்கும் அப்படிங்கும் போதே மாப்பிள்ள விட்றா என்னால் உங்களுக்குள்ள சண்டை வேணாம் நான் வேணால் விலகி போயிடறேன்டா என் வீட்டில் அண்ணனுங்களாம் வேறு படுத்திட்டு இருக்கானுங்க தனி கடை போட்டு வெளில போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து கோவமாக பேசலான்னு கோவமாக எதுவும் பேச வேணாம்னு நினச்சிக்கிட்டே அப்படி இந்த பக்கம் இவர் கரெக்டாக இங்கே வந்துட்டு இருக்க பொழுதே அந்த ஆளும் வந்துடுறாரு பணம் கொடுத்தவர் வந்துடுறாரு என்ன பாண்டி என்ன பணத்தை கொடுத்துட்டேன் இப்படி பணம் கொடுக்கலன்னு கால் பண்ணுற என்னப்பா அப்படின்னு வந்து கேட்க இல்லைண்ணே நம்ம பையன் தான் வாங்கியிருக்கான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மறந்துட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்கண்ணே அப்படின்னு இந்த பக்கம் பாண்டியன் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம பயலா என்ன இது என்னது பாண்டி அவ்வளோ சகஜமாயிட்டியா நீ உன் சம்மந்தி கூட அப்படின்னு வந்து கேட்க சம்மந்தி கூடவா அப்படின்னா ஆமாம் சம்மந்தியை நம்ம பையங்கிற உங்கள் சம்மந்திட்டு தான் நான் பணத்தை கொடுத்தேன் இதோ வெறுத தான் பணத்தை கொடுத்தேன் அப்படிங்கும் போதே மாணிக்கம் திருன்னு முடிக்கும் பொழுதே வந்து இவர்கிட்ட கொடுத்தீங்களா அப்படின்னா என் மச்சான் பழனி வேலைட்ட எங்கப்பா கொடுத்தேன் நான் வரும்போது கடையில் பழனி வேலை இல்லையே மருமகளும் இந்த சம்மந்தி தான் இருந்தாங்க அப்போ தான் கொடுத்தேன் அப்படிங்கும் போதே திருன்னு முழிக்கிறாங்க தங்கமயில் அப்படியே இந்த பக்கம் உள்ளார சரவணனும் பழனியும் நுழையிறாங்க இவர் சொல்லிட்டு இருக்கும்போது வா பழனி அப்புறம் பழனி அப்படின்னு கேட்டு அவர் கிளம்பும் போதே வந்து அப்படியே பார்த்தா அப்படியே வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன் முறைச்சி பார்த்துட்டே இருக்கு இந்த சமயத்தில் ஏற்கனவே ஒரு தடவை அவங்க அப்பாவை காப்பாற்றியாச்சா நான் இப்போ இதுக்கு மேலே என்ன சொல்லி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்பா மாமா அந்த பணத்தெல்லாம் வாங்கலை அப்படிங்கும் போது எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு மயிலும் உன்கிட்ட கேட்டேன் தானே யார் கொடுத்தா பணம் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக பழனி தான் வாங்கினான்னா பழனி வாங்கவே இல்லையாமே நீ தான் இருந்திருக்க அப்போ இவர் கொடுத்த போது ஏமா அப்படி சொன்னேன் ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னா அவள் இந்த ஒரு பொய் மட்டுமாப்பா சொல்லியிருக்கா 1,00,000 பொய் சொல்லியிருக்கா அதில் இது கூட ஒரு பொய் அப்படின்னு சிரிச்சு நக்கலாக வந்து சரவணா சொல்கிறத பார்த்து ஷாக் ஆகிறாரு பாண்டியன் ஷாக்கா இந்த பக்கம் பார்க்க அந்த பக்கம் திருன்னு வந்து அப்படியே வந்து மாணிக்கம் அப்படியே முழிச்சிட்டே நிற்க அப்போ 10,000 ரூபா எங்கே அந்த பணம் கல்லாலே இல்லை வரவு கணக்கில் இல்லை அப்போ எதுலேயுமே இல்லைன்னா அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே முழிச்சிட்டு இருக்கிறதோட எபிசோடை முடிச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களை கேட்டு 4 நங்குன்னு கொட்டி இதுக்கப்புறம் வந்து நீ எல்லாம் ஒரு பிள்ளையாமான்னு கேட்குற விஷயங்கள்லாம் நடக்கலாம் எத்தனை தடவை பழனி வேலை மாற்றி அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்கிறதுக்கு இதுவாச்சும் பெட்டராக இருக்கும்னு தோணுது அதே மாதிரி தங்கமயில் இந்த விஷயத்தில் மாட்டுவாங்க அந்த 10,000 ரூபா மேட்டரில் நினைக்கிறீங்களா இல்லை அதுக்கு இதுலேயும் தப்பிச்சு கடைசியாக பழனிவேல் வேலை மட்டும் தான் பழி விடணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ